வணக்கம் என் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி கிளாஸ். உங்களுக்கு மிரரை பற்றியோ கிளாஸை பற்றியோ எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இவங்ககிட்ட கேட்கலாம். நம்ம இன்ஃபினிட்டி கிளாஸ்ல எல்இடி மிரர்ஸ் பண்றோம். கஸ்டமைஸ்டு ஷேப்ல பண்ணி தரோம். ஃப்ரேம்லெஸ் ஆப்ஷன் எல்லாத்துலயுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா பண்ணி தரோம். அண்ட் தென் பெண்ட் கிளாஸ் நம்ம பிஎம் ஆர்க்லாம் கம்பெனில வந்து உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்க்கான பெண்ட் கிளாஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் தென் இங்க லேக்கர் கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்றோம். ஃபேப்ரிக் லேமினேஷன் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பண்றோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் எங்களை நீங்கள் கால் பண்ணுங்க. பெரிய சைட்டாக இருந்தாலும் சரி, சின்ன சைட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, கிளாஸ் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லி நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட இன்ஃபினிட்டி கிளாஸோட காண்டாக்ட் ஒரு பேர். ஸோ உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுக்குறோம். மறக்காமல் உங்கள் வீட்டில் கிளாஸ் டிசைன், அதாவது நான் சொன்னேன்ல அந்த பட்டுப்புடவை வச்சுமே அவங்க டிசைன் பண்ணி, உங்கள் வீட்டில் இருக்க பழைய பட்டுப்புடவையுமே டிசைன் பண்ணி தருவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஞாபகார்த்தமாக நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் அதை நீங்கள் வந்து அதில் பக்காவாக பதப்படுத்தி வைக்க முடியும். ஃபேப்ரிக் லேமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். பத்திரமா நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு ஞாபகார்த்தமாக. ஏன்னா நீங்கள் தனியாக ஓப்பனாக வச்சுருந்தா கூட கிழிஞ்சு போயிடலாம், மிஸ் ஆகிடலாம். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ளே போட்டு நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சிட்டீங்கன்னா காலகாலத்துக்கு உங்கள் சந்ததிக்கு சொல்கிறதுக்காக யூஸ் ஆகும். அதுக்காக யூஸ் பண்ணுங்கள். ஐநா நல்லா இருக்கேண்ணா. நம்ம வீடு கண்ணாடி வாங்கலாம் வந்திருக்கோம். அப்போ என்னென்ன மாடல்ஸில் நீங்கள் வச்சுருக்கீங்க? ஆனால் நம்மகிட்ட ஃப்ரேம்லெஸ் ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரேம்லேயே ஆனோடைஸ்டு மிரர் இருக்குது. எஸ்எஸ் பவுடர் கோட்டிங் இருக்குது. ஃப்ரேம்லெஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவோட லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர்னா நம்மக்கிட்ட ஷேப்பு அன்ஷேப்பு நீங்கள் ஆப்பிள் ஷேப்லேருந்து பட்டர்ஃப்ளை ஷேப் வரைக்கும் எதனால நம்மக்கிட்ட பண்ணிக்க முடியும். ஷேப் கஸ்டமைசேஷனோட சைஸும் கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஸோ சைஸ் நீங்கள் ஃப்ரம் 1.5 feet வித்தில் இருந்து நீங்கள் அப் டு 8 feet வரைக்கும் நம்மகிட்ட பண்ணிக்க முடியும்னா சிங்கிள் மிரரை 8x6 கூட நம்ம பண்ணிக்கலாம். மற்ற இடத்த விட நம்மள்ட்ட குவாலிட்டி என்ன மாதிரி பேஸில் நீங்கள் கஸ்டமர் கொடுக்குறாங்க? ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நம்மளோடது நம்ம குவாலிட்டிக்கு பெஸ்ட் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு எஸ்எஸ் பிவிடி கோட்டிங் இருக்கும்போது இங்கே மார்க்கெட்டில் இது நம்ம மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2000 per square feetலேருந்து ஸ்டார்டிங்னா, அந்த மாதிரி ஃப்ரேம்லெஸ் மிரர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 per square feetலேருந்தே ஸ்டார்டிங். இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் மிரர்ஸும் இருக்குங்கண்ணா. கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எல்இடி டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக. நான் சைட்டுக்கு வந்து நம்மளே மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். மெஷர்மெண்ட் எடுத்துட்டு உங்ககிட்ட சஜஷன் கொடுக்குறோம். எந்த மாதிரி டைப் ஆஃப் மிரர்ஸ் உங்களுக்கு வேணும், என்ன ஷேப்பில் வேணும், எல்லாமே நம்ம கேட்லாக்லேருந்து உங்களுக்கு கஸ்டமைசேஷன் கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற மிரரை நம்ம நல்ல குவாலிட்டியில் செஞ்சு சைட்டில் நம்மளே வந்து மாட்டி கொடுக்குறோம். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு லைட்டு, டிரைவு, சென்சார் எதுனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆனாலே சைட்டில் வந்து ஃப்ரீயாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். எல்லா மிரர்ஸுமே லைஃப் டைம் ஆன்சைட் சர்வீஸ் வாரண்டி. 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு எனக்கு லைட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்கனாலையும் சைட்டில் வந்து உங்களுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பேன். இதெல்லாம் வந்து கஸ்டமைசேஷனா இல்லை நீங்களா பண்ணுறீங்களா? இது நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங்னா இது கஸ்டமைஸ்டு ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு சைஸ் என்ன வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு கேபினெட் மிரர்ஸுங்க. பிளஸ் உங்களுக்கு மிரராகவும் யூஸ் பண்ணும். இது வந்து சென்சார்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்மளோட ப்ரீமியம் ப்ராடக்ட்டுங்க. இது எஸ்எஸ் மெட்டல்ல சிஎன்சி கட்டிங் பண்ணுவோம். சிஎன்சி கட்டிங் பண்ணிட்டு இதுல கோல்டு, ரோஸ் கோல்டு ஃபினிஷிங் வரும். இது வந்து ஆனோடைஸ்ட் அலுமினியம். ஸோ இதுல என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கோல்டு வரும், ஸ்கிராச் ஆகாது உங்களுக்கு. இது டீஃபாகருங்க. ஸோ டீஃபாகர் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மிஸ்ட் ஃபார்ம் ஆகுறது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். ஆமாங்க. நம்ம யூஸ் பண்றது எபாக்சி கோட்டட் மிரர்னா. எபாக்சி கோட்டட் மிரர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ல ரஸ்ட் ஃபார்ம் ஆகுறது ரொம்ப கம்மிங்கண்ணா. இது டேப் சென்சார்ல ஒர்க் ஆகுறது. ஸோ நீங்க உள்ள போகும்போது 2 கிளாப் பண்றீங்க, ஒரு பக்கத்துல இருக்கிற ப்ரோட 2 டைம் டேப் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன் ஆஃப் வந்துடும். டேப் சென்சார் வாங்கி வீட்டில் உட்காந்து தட்டிக்கிட்டே இருக்கும். கிளாஸ் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் பிரிண்டிங்ல பார்த்தோம்னா நம்ம ஒரு இந்த மாதிரி மாடர்ன் ஆர்ட் பண்ணிக்க முடியும். இல்ல ஃபேமிலி போட்டோஸ், தம்பியோட ஃபுல் சைஸ் போட்டோவும் பண்ணிக்க முடியும். கிளாஸை டஃபன் பண்ணிட்டு நம்ம ஃபுல் சைஸ்க்கு எவ்வளவு வேணுமோ அதில் நம்ம கிளாஸ் பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு வச்சிட்டோம்னா உங்களுக்கு லைஃப் லாங் இது ஃபேட் ஆகவே ஆகாது. அதே மாதிரி இது டஃபன் கிளாஸ்ல பண்றதுனால உங்களுக்கு உடையாது. ஃபினிஷிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எல்லாமே கஸ்டமைஸ்ல தான் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஒரு போட்டோ எடுத்தா கூட ஃபியூச்சர்ல கூட இப்பெல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். இது மேக்னெட்டிக் ரைட்டிங் போர்டுங்க. இது கிளாஸ்ல நம்ம ரைட்டிங் போர்டு பண்றது பாத்தீங்கன்னா லைஃப் லாங் இது இப்படியே தான் இருக்கும். நீங்க எத்தனை முறை வேணா எழுதிக்கலாம், அரைச்சிக்கலாம். உங்களுக்கு நல்லா அப்படியே வரும். மார்க்கர். ஆமாங்கண்ணா. மார்க்கர்ல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல ரைட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ப்ளூடூத் சிம்பிள் போட்டிருக்கீங்க, பாட்டு பிடிக்குமா? ஆமாங்கண்ணா. இது ப்ளூடூத் ஸ்பீக்கர் இன்பில்டா வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க சாங்ஸ் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். நீங்க பாத்ரூம்ல இருக்கும்போது ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், ஆனா ஸ்பீக்கர் எங்க இருக்குன்னு தெரியாது. நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கலாம். உங்க வீட்டுல எல்லாம் வாங்கி மாட்டோம்னா சும்மாவே பாத்ரூம் மட்டும் தான், வெளியே வர முடியாது. இப்போ பாட்டு கேட்டு உட்காந்துருக்கான். எல்லாமே ஸ்டாண்டிங் மிரர்னா நம்ம கிட்ட 4000 இருந்து ஸ்டார்டிங். பேக் சைட்ல நம்மளுக்கு வந்து க்ளோசிங் வரும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பிவிசி போர்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பண்ணி தருவோம். அடிச்சாலுமே உடையாது. உங்களுக்கு ஃபுல் லென்த்துக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ இது நீங்க உடையுன்னு நினைச்சீங்கனாலும் உடையாது. டம்முன்னு தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. உடையாது. வீட்டுல வாங்கிட்டு போய் உடைச்சு பாத்துறாங்க. ஒரிஜினல் மிரர்ல நம்ம நல்ல சேஃப்டியா கொடுத்து பண்ணோம்னா உடையாது. நீங்க நார்மல் இன்ஸ்டா வீடியோல பாக்குறது அக்ரிலிக் மிரர். ஸோ இது கிளாஸ் மிரர். என்ன டிஃபரன்ஸ்னா நான் நிக்கிறேன்னா என்னோட ஒரிஜினல் இமேஜ் தெரியும்.
ஸோ அந்த திக்னஸ் கம்மியாகும் போது அக்ரிலிக் மிரர்ல யூஸ் பண்ணும்போது நீங்க இப்படி இருக்கும்போது இப்படி தெரிவிங்க, பக்கத்துல போகும்போது இப்படி தெரிவிங்க. அந்த டிஃபரன்ஸ் தான். என்ன அழகா காட்டுது. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா இன்ஃபினிட்டி கிளாஸோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போலாம், என்னென்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். கிளாஸோட டிசைன் ப்ராசஸிங் கலரிங் ஒர்க்லாம் இங்க பண்றோம்னா, ஸோ கிளாஸ்ல இந்த நிலவு கிளாஸ் எல்லாம் நீங்க பாக்குற கலரிங் கிளாஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம எல்லா சைஸ் ஷேப்ல எல்லாமே பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கலரிங் டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது நம்மளோட மிரர் அசம்பிளி யூனிட்டுங்கண்ணா. இங்க வந்து நம்மள எல்லா ஷேப்பு சைஸ் இந்த மாதிரி அன்ஷேப்போட மிரர் எல்லாமே இங்க தான் நம்ம அசம்பிளி பண்றோம். ஸோ இதுல லைட்டிங் எல்லாமே நம்ம இங்க பண்றோம். நீங்க பண்ணி இதுக்கேற்ற மாதிரி கிளாஸை கட் பண்ணுவீங்க. ஆமாங்கண்ணா. ஃப்ரேம் தான் முதல்ல Frame தான் பண்ணுவீங்க. ஃப்ரேம்க்கு அகைன்ஸ்டா மிரர் அந்த மாதிரி. இதுல அடிஷனலா நம்ம என்ன கொடுக்குறோம்னா எல்லாத்துலயுமே இன்பில்ட் அட்ஜஸ்டபிள் பிரைட்னஸ். லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் ஆகும். அதே பிரைட்னஸ் அடுத்த கலர்லயும் மெமரி யூனிட்டா வரும். மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைட் ஆகும். ஸோ கண்ணாடியில இவ்வளோ வெரைட்டி இருக்குன்றது எனக்கு இப்போதான் தெரியும். இது என்னது? இது சிங்கிள் எட்ஜர் மெஷின்ங்க. இது நம்ம எவ்வளவு பெரிய கிளாஸுமே இதுல நீட்டா ஐ பாலிஷ் நம்மளால பண்ணிக்க முடியும். இந்த மெஷின்ல வந்து பாலிஷிங் கிளாஸ் போகும். ஃபுல்லா உங்களுக்கு எட்ஜஸ் எல்லாமே பாலிஷ் ஆயிரும். பாலிஷ் ஆயிட்டு அடுத்து இந்த மெஷின்ல நம்மளுக்கு போடும்போது ஃபுல்லாவே உங்களுக்கு கிளீன் ஆகி வந்துடும். கிறிஸ்டல் எட்ஜ் பாலிஷ் நீட்டா ஆயிட்டு உங்களுக்கு கிளீனிங்கும் கிளாஸும் பக்காவான கிளாரிட்டியில வந்துடும். இந்த பெட் கிளாஸ் நீங்க பண்றீங்க? ஆமாண்ணா. நம்ம இதோட மேனுஃபேக்சர்ஸ்னா நம்ம கிட்ட இந்தியாவோட பெரிய ஃபர்னிஷிங் மிஷின் இங்க தானே இருக்கு. பிளஸ் நம்ம இதை லேமினேஷன் பண்றோம்னா இந்த பெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளே போய் டெம்ப்ளேட் எடுத்து இங்க மேனுஃபேக்சர் பண்ணி சைட்ல நம்மளே மாட்டி கொடுக்குறோம்னா. இது நம்ம ஸ்டேர் கேஸுக்கு பண்ற பெண்ட் கிளாஸுங்க. இது ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளே சைட்ல போய் டெம்ப்ளேட் எடுத்து நம்ம கிளாஸை மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளே நீட்டா மாட்டி கொடுக்குறோம்னா. இது சிங்கிள் கிளாஸ் இல்லாம இதை லேமினேஷன் பண்ணி டியூயல் டெம்ப்ளேட் கிளாஸாகவும் டியூயல் பெண்ட் கிளாஸாகவும் நம்ம பண்ணி தரோம். நம்ம இந்த மாதிரி கிளாஸ் உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஃபர்னேஸ்க்குள்ள கொடுக்கும்போது இந்த ரெண்டு கிளாஸுக்கு நடுவில் இருக்கிற அத்தனை ஏர் பபிள்ஸும் வெளியே எடுத்துரும். எந்த ஏர் பபிள்ஸ் இருக்காது. பார்க்க சிங்கிள் கிளாஸ் மாதிரி தெரியும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸான கண்ணாடி தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுல இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்கு. இதுக்கு இவ்வளோ மூளை செலவு பண்ணணும். இதுக்கு இவ்வளோ வேலையெல்லாம் இருக்குது, இவ்வளோ மிஷின்லாம் இருக்குது. ஈஸியாக ஒரு கண்ணாடி டமாலில் போட்டு உடச்சதுலாம் இல்லை. இதுக்கும் நிறைய கதையெல்லாம் இருக்கும் போல. ஸோ அந்த கதையை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் டெம்ப்ளேட் கிளாஸுங்கண்ணா. அதுக்கு அகைன்ஸ்டா அதே மாதிரி கிளாஸ் நம்ம பண்ண முடியும். சேம் அதேலே நம்ம எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெவிலிங் பண்ணி இதெல்லாம் ஒரு ஜுவல்லரி ஷாப்காக நம்ம பண்றதுங்கண்ணா. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க டிசைனா ஒரு டேபிள் இப்படி வர மாதிரி அந்த மாதிரி ஷேப் கொஞ்சம் கான்டெம்பரரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்காவா மேனுஃபேக்சர் பண்றோம். ஆனா இது வந்து பார்த்தோம்னா நம்ம சைட்ல வந்து பெண்டுக்கு நம்ம டெம்ப்ளேட் எடுக்கணும். டெம்ப்ளேட் எனக்கு இந்த ரேடியஸ்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரேடியஸ் எடுத்துட்டு வந்துட்டு கிளாஸுக்கு நம்ம இந்த மாதிரி டை பண்றோம். இந்த மாதிரி டை அடிச்சுட்டு கிளாஸை கரெக்டா இது மேல படுக்க வச்சுட்டு நம்ம ஃபர்னேஸ்ல போடும்போது இதே ஷேப் மேல வச்சுட்டு அதாவது பெண்ட் ஆயிரும். ஆமாங்க. அந்த ஹீட்டுக்கு இது பெண்ட் ஆயிரும். ஸோ பெண்ட் ஆகி நமக்கு நம்ம மேல டேபிள் மேல பார்த்த மாதிரி ஒரே கிளாஸா நம்மளுக்கு பெண்ட் ஆகி கிடைக்கும். இது எல்லா டைப் ஆஃப் பெண்டும் பண்றோம். இது பாத்தீங்கன்னா சி பெண்டுங்க. இது வந்து எஸ் பெண்ட். இன்வெர்டட் சி. இதுல எஸ் பெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் சிங்கிள் ஃபர்னிச்சர் மாதிரி பெண்ட். சிங்கிள் ஃபர்னிச்சர் எடுத்து வச்சோம்னா ஒரே ஃபர்னிச்சர். நம்ம இங்க பார்த்தனே நம்ம இதுல நம்ம ஆபீஸ்ல இருந்திருக்கோம். அந்த மாதிரி சிங்கிள் ஃபர்னிச்சர் பெண்ட் பண்றோம். ஸோ இது எல்லாமே நம்ம எல்லா டைப் ஆஃப் பெண்டும் மேனுஃபேக்சர் பண்றோம். இது இந்தியாவிலேயே நம்ம பெரிய ஃபர்னேஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இது இருக்குங்க. ஓபன் பண்ணி காட்டலான்னு பார்த்தோம். பட் ஆக்சுவலி உள்ள வந்து கிளாஸ் வேக வச்சுக்கிட்டு இருக்காங்க. 1200 டிகிரிலேருந்து 1800 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆகும் உள்ள. ஆமாங்க. உள்ள ஹீட் ஆகும். அந்த ஹீட்ல தான் அந்த கிளாஸ் மெல்ட் ஆகி நமக்கு தேவைங்கிற ஷேப்ல உட்காரும். ஆனா இதுல இவ்வளவு வேலை இருக்கா? இங்க வருங்க. இரும்பு வெல்ட் அடிக்கணும். வெல்ட் அடிச்சு அதுல டாக்கா மாதிரி வச்சிருக்காங்க. அதை கரெக்டா அந்த டாக்கா வந்து அந்த மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி அளவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு கிளாஸ்க்கு ஒரு டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த சைட்டுக்கு நம்ம போகும்போது இது வேஸ்ட் தான். ஆமா அது வேஸ்ட் தான். ஆமா அது சொல்லு. அதாவது ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து இப்போ நீங்க வந்து ஒரு கிளாஸ் வந்து கொடுக்குறீங்க பெண்ட் பண்றதுக்கு அப்படின்னா இது ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து எஸ் பெண்ட், இது வந்து சி பெண்ட். ஸோ இது பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபர்னிச்சர் பெண்டுங்க. எனக்கு மடங்கி இதுக்குள்ள உட்காரும். இதுதான் பெண்டோட ரேடியஸ். ஸோ கிளாஸ் வந்து இது வரைக்கும் வைக்கலாம். அது அளவு. கிளாஸ் நான் இப்படி படுக்க வைப்பேன். எனக்கு ஹீட் ஆகும்போது பெண்ட் ஆகி இங்க வந்து உட்காரும். இங்க வந்து உட்கார்றதுக்கான அளவு இங்க இருக்கு தானே? ஆமாங்க. இந்த ரேடியஸ் கணக்கு பண்ணி இது வரைக்கும் வரைச்சிருக்கோம். கிளாஸ் எனக்கு இங்க வரைக்கும் வரும். இதுல இருந்து இது வரைக்கும் ஒண்ணுதான். சோ நான் ஸ்ட்ரைட்டா அங்க வைக்கும் போது பெண்ட் ஆகி எனக்கு இங்க வந்து உட்காரும். சோ இது எப்படி இருக்கோ இதே மாதிரி எனக்கு வந்துடும். எவ்வளவு வேலை இருக்கு அம்மா? 12 mm 10, 12, 8 எல்லாத்துலயுமே வந்து நார்மல் கிளாஸ், எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ். ஸோ இதெல்லாம் நார்மல் கிளாஸுங்க. இது எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ். ஸோ நார்மல் கிளாஸ்ல உங்களுக்கு 85% உள்ள வெளியே பார்க்க முடியும். அந்த பச்சை ஷேடு தெரியும். எக்ஸ்ட்ரா கிளியர் போயிட்டீங்கன்னா 97% ஆள்னா ரியலா நிக்கிற மாதிரியே தெரியும். நடுவில் கிளாஸ் இருக்கிறதே தெரியும். அதுக்காக எக்ஸ்ட்ரா கிளியர் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வேரியேஷன்ல கஸ்டமர் கிளாஸ் கொடுக்குறோம். அந்த திக்னஸ் இது எத்தனை பையன் 10 mm?
சரி. ஆனா இங்க இருக்கிறது வரிசையா இருக்கும்ண்ணா. ஸோ 4ங்க, 10, 12, 10, 12, அந்த சைடு இருக்கிறது எல்லாமே 12ங்க. 12 இருக்கு நினைக்கிறேன். எல்லா சைஸ்லயும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ டிசைனை மட்டும் கொடுத்துட்டீங்கனாலும், ஒருவேளை உங்களோட மெஷர்மெண்ட் இருந்தாலும் இல்ல நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கணும்னாலும் உங்க வீட்டில் வந்து இந்த மெயின் சைட்ல வந்து அளந்து அவங்களே மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டிசைன்ல கிளாஸை வந்து உங்களுக்கு பெண்ட் பண்ணி கொடுக்கணுமோ பெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி என்ன டிசைன்ல வந்து மிரர் இருக்கு. நான் ஆக்சுவலி மிரர் மட்டும் தான் பார்க்கலான்னு வந்தேன். ஆனா ஒரு கிளாஸ் அதுல என்னென்ன பண்ணலாமோ அத்தனை எல்லா வித்தையுமே கற்று வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ல கிளாஸை வளைக்கணும்னாலும் சரி, உருண்டையாக்கணுமா, ரவுண்ட் ஆக்கணுமா, பாஸ் சைஸ்ல வேணுமா, இல்லை உங்களை மாதிரியே கிளாஸ் வேணுமாலும் உங்களை மாதிரியே டை செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? கண்டிப்பா. ஓகே. இதுதான் கஸ்டமர் கொடுத்ததா இந்த கார்ட்போர்ட்ல ஒரு கார்ட்போர்டு கட் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம அதுக்காக இது 3mm நினைக்கிறேன். இந்த கார்ட்போர்ட்ல வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு இப்போ இந்த கண்ணாடியே ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 10 இருக்குன்னு நினைக்கிறேன். 10க்கு 8 இருக்கும், கூட தான் இருக்கும். 10க்கு 6 இதை அப்படியே பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இதுக்குள்ள போய் ஒரு ஆள் இங்க இந்த பக்கமா போய் அந்த பக்கமா வந்துடலாம். அப்படி இருக்கு. இதுக்கு டை வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இருக்கிற டை தான் இந்த லாஸ்ட்ல இருக்குண்ணா டை. ஸோ ஒரு கண்ணாடியை பெண்ட் பண்றதுல அதாவது இரும்புக்கும் அதை தாண்டி வெல்டு வைக்கணும் தெரியணும் போல. கண்ணாடினா கண்ணாடி வெல்ல மட்டும் தெரியணும் அவசியம் இல்லை. இரும்பு வெல்டு வைக்கணும். எல்லா வேலையும் தெரிஞ்சாதான் ஒரு கண்ணாடி பெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி.